ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா திரும்பவும் வந்து இந்த 2.1 ஆம்பே தூக்கிட்டு வந்திருக்கானேன்னு பார்க்காதீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, அதாவது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆடியோ டெஸ்ட்டும் போட்டிருப்பேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில். அது இன்னும் நான் போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் என்னடா நீ சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதோட ரிசல்ட்டு, இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இது வாங்கலாமா, இது ஒர்த்தா இல்லையான்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஐசி போர்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த சப்பு ஃப்ரீ, அதாவது பேஸ்டபுள் ப்ளஸ் சப்பு ஃப்ரீயும் வந்து ஒன்றா இருக்க மாதிரி இது ஒரு பேஸ்டபுள் போர்டு. பேஸ்டபுள் அதாவது ப்ரோலாஜிக் போர்டுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு 2-3 கொடுத்துருந்தாரு இவர். அதாவது மிட்டு இதுலேயே ஆடில் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாஸ்டர் வால்யூம் மாதிரி மெயின் வால்யூம் கொடுத்தது. அது பார்த்தீங்கன்னா டபுள் சப்பு பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது ஸ்டீரியோ அவுட்புட் இருக்கும் இதுலேயே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே அந்த இடத்துல இருக்கும், ஆனால் அது சரியாக தெரியல. ஓகேங்களா? இந்த மாதிரி சில வந்து நமக்கும் இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் வர மாதிரி இந்த ஜம்பரை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா? அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வர பிசிபி. ஓகேங்களா? இந்த மாதிரி சில இதில் நமக்கு பெனிஃபிட்லாம் இருந்தது. ஓகேங்களா? இதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி ப்ரோ இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலுமே சொல்கிறேன், ஒரு பக்காவான ஆடியோங்க. சூப்பராக இருந்தது. ஓகேங்களா? நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது இந்த ஆம்பு. அதாவது இதுலேயே இன்னும் ஒரு மெயினான பிரச்சனை நான் என்ன சந்திச்சுன்னா, போர்டு வகையாக இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர் வகையாக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது. இது ஒரு 3 ஆம்பியர் கிட்ட தான் வரும். 3 ஆம்பியர் கூட வருதான்னு தெரில, ஆனால் பழசு தான். ஓகேங்களா? ஆனால் 3 ஆம்பியருக்கு நல்லா பாடுறதெல்லாம் பாடுது, ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் ஒரு 5 ஆம்பியர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ஆம்ப்னு சொல்லலாம். ஓகேங்களா? லோ ரேஞ்சும் கிடையாது, ஹை ரேஞ்சும் கிடையாது, மிட் ரேஞ்ச். அதாவது பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டிடிஏ 2030 போடுறோங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து லோ ரேஞ்சுன்னு சொல்லலாம். இந்த ஆம்பை வந்து மிட் ரேஞ்சுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்புக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா அந்த அதாவது ஃபெட்டு 2DR அந்த மாதிரி ஏதாவது போகிறப்ப அது வந்து ஹை ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது மிட் ரேஞ்சில் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன சப் யூஸ் பண்ணியிருந்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் சப் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ரிசல்ட்டு, நல்ல பஞ்சிங்கோடு இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெப்ரானிக்ஸோட ஒரு ஹோம் தேட்டர் வந்து வேலைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தான். அதோட ஊஃபர்லையும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு நான் போட்டு பார்த்துருந்தேன். அதுலேயும் ரிசல்ட்டு சூப்பராக இருந்தது. நல்ல பாக்ஸும் ஒரு ஊஃபரும் இருந்ததுன்னா இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஓகேங்களா? நல்ல பஞ்சியான பேஸும், நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக. இதோட பார்த்திங்கன்னா இந்த பேஸ்டபுள், அதாவது பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பேஸ் கிடைக்குதுன்னா, ஒரு நல்ல ஒரு வைப்ரன்ஸான ஒரு பேஸ், அதாவது நல்ல ஒரு வீடு முழுக்க வைப்ரேட் பரவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பேஸ் உங்களுக்கு வந்து கிளியராக கிடைக்குது. ஓகேங்களா? நல்ல ஓரளவு பஞ்சியாகவும் இருக்குது. நல்ல ஒரு ஹார்ட் பேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த சப்பு ஃப்ரீயில் வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காரு. பெஸ்ட். அதோட பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்டில் மாதிரி கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்களா, அதை நான் கட் பண்ணி விட்டு பார்த்தேன். அது எனக்கு அந்தளவுக்கு வந்து சூட் ஆகலை, எனக்கு வந்து அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால் நான் வந்து திரும்ப அந்த ஜம்பரை வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் செட் ஆகி வந்தது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த செப்ரானிக்ஸோட இதில் என்ன சைஸு ப்ரோ இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 8 இன்ச்சு கிடையாது, அந்த மாதிரி 7 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த மாதிரி ஏதோ சம்திங் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுலேயும் நல்ல ரிசல்ட் இருந்தது. நல்ல பாக்ஸ் போட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இதில் நான் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ண முடியாது யூடியூப்பில். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் அந்த ஆடியோ டெஸ்ட் வீடியோ இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லோரும், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுலேயும் சில நம்ம பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி ஆம்போட வீடியோஸ் எல்லாம் அதுலேயே அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ டெஸ்டிங்கும் முக்கியமாக அதில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் நான் உங்களுக்கு ஒரு டிஜே சாங் மட்டும் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் வால்யூம். அதாவது எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், மாஸ்டர் வால்யூம் இங்கே இருக்கும். இதுதான் மாஸ்டர் வால்யூம்னு எழுதியிருப்பாரு. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆடியோ சிக்னல் உள்ளே போகிற இடத்துலேயே ஒரு கண்ட்ரோலை போட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அது மாஸ்டர் வால்யூம் மாதிரி வேலை செய்யுதுங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிளுக்கு, இது பேஸுக்கு, இது பார்த்தீங்கன்னா மிட்டு, இது சப்பு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வால்யூமை ஒரு 80% கிட்ட வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எதை ஏற்றினாலும் வராது உங்களுக்கு, வந்து இதை ஏற்றணும், அதாவது மிட்டை ஏற்றணும்.
ட்ரிபிள் ஏற்றி குறைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல லெஃப்ட் ரைட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட். லெஃப்ட் ரைட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பாடுதுன்னா ஒரே ஒரு இது வந்து 4 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், 4 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்குள்ளே வரும் இது. ஓகேங்களா, இது ஒரு 10 வாட் ஸ்பீக்கரு. இதில் தான் வந்து பாடுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் சப்வூஃபரோட வால்யூம் நான் ஏற்றுறேன். உங்களுக்கு சரியாக கேட்குதா என்னன்னு தெரியல எனக்கு. கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு சரியாக கேட்குதான்னு எனக்கு தெரில. இப்போ பாருங்கள் நான் வந்து வால்யூமோட ஏற்றுறேன். ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்ம நார்மல் சாங்கை போட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக பாடும் இல்லைங்களா, அந்த சாங்கை போட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறோம். அதில் போய் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்குங்க. ஓகேங்களா, ஓகே பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.